ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹோம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு எங்க சித்தியும் உங்க மாமியும் பல்லாங்குழி விளையாட போறாங்க. ஃபுல்லா பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமுச்சிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க फ्रेंड्स, இப்ப பாப்பா சொன்ன மாதிரி இப்ப பல்லாங்குழி விளையாட போறோம். முதல்ல பல்லாங்குழி அப்படின்னா இது ஒரு தமிழ்நாட்டுல விளையாடுற கேம். இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்க வந்து வித்தியாசமா ஹோம் யூடியூப் சேனல்ல வந்து பல்லாங்குழி விளையாடுறது வந்து போடுவோம்னு சொல்லிட்டு என் சிஸ்டரோட ஐடியா, அதை ஃபாலோ பண்ணி இப்ப நான் போடுறேன். எல்லாரும் இன்ட்ரெஸ்டா வந்து ஒரு எக்ஸைட்மெண்டா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் நான் போறேன். பல்லாங்குழி வந்து இதுதான் பல்லாங்குழி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கல்யாணத்துல வந்து சீர்ல முதல்ல எல்லாரும் பல்லாங்குழி தான் தமிழ்நாட்டு கல்ச்சர்ல வைப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து புளியங்கொட்டைகள் தேவை, அதாவது புளியங்காயோட விதைகள் தேவை. அதை வச்சு தான் விளையாட போறோம். இப்ப நம்ம வந்து எப்படி விளையாடுவோங்கிறத பார்க்கலாம். இப்ப என்னோட தங்கச்சியும் என்னோட அண்ணியும் வந்து விளையாட போறாங்க. என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு விதை, அதாவது ஒவ்வொரு கட்டத்துக்கும் 5 காய்களை வந்துட்டு இது பண்ணிக்கணும், ஃபில்அப் பண்ணிக்கணும். இப்போ அவங்க விளையாடுறாங்க, பார்ப்போம். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தான். சும்மா பார்த்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்து ஹோம் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுறோம். ஒவ்வொரு இதில் வந்துட்டு 5 காய்களை வந்து போட்டுப்பாங்க. போட்டு விளையாடுவாங்க. பல்லாங்குழியில வந்துட்டு 2 வகை ஆட்டம் இருக்கு. 2 பேர் சேர்ந்து விளையாடுறது ஒண்ணு, இன்னொன்று வந்துட்டு ஒரு ஆள் தனியா விளையாடுவாங்க. அது வந்து சீதா விளையாண்ட கேம்னு சொல்லுவாங்க, சீதா பிராட்டியோட கேம்னு சொல்லுவாங்க. அந்த கேமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்போ வந்து ஒவ்வொரு குழிகள்லயும் 5 காய்களை வந்து நிரப்பிட்டாங்க. இப்போ ஆரம்பிப்பாங்க ஒருத்தவங்க. இப்போ என்னன்னா அவங்களுக்கு எங்க வந்து எடுக்கணும்னு தோணுதோ அந்த இடத்துல இருந்து எடுத்து இது மாதிரி விளையாடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேம். தமிழ்நாட்டில் இப்பெல்லாம் இருக்கான்னு கூட தெரியாது. கல்யாண பெண்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல பல்லாங்குழியை வந்து சீராக வைப்பாங்க. வச்சு மணப்பெண்ணையும் மணமகனையும் சேர்ந்து ஒன்றா விளையாட வச்சு ஒரு சந்தோஷத்துக்காக செய்வாங்க. இப்போ அதெல்லாம் செய்கிறது கிடையாது. இது மாதிரி ஒவ்வொரு காய் எடுத்து எல்லா குழியையும் போட்டுகிட்டே போகணும். போட்டு இது மாதிரி ஃபைனலாக இங்கே பாருங்கள், ஃபைனலாக இருக்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க, டச் பண்ணி அந்த காயை எடுத்துக்குவாங்க. இது மாதிரி எடுத்துக்கிறது தான் வின் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க கேம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தவங்க நமக்கு எதிராக உள்ளவங்க வந்து ஆடுவாங்க. அதாவது நமக்கு எந்த குழியில் எடுக்கணும்னு தோணுதோ அந்த குழிலேருந்து எடுப்பாங்க. எடுத்து எல்லாத்துலேயும் காய்களை போட்டுட்டே வருவாங்க. இது 4 காய்கள் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் முத்துன்னு சொல்லுவாங்க. எந்த பக்கத்துல வந்து 4 காய்கள் வருதோ அது அவங்களுக்கு வந்துட்டு சொந்தமானது. அது வந்து இவங்க ஆடுனாலும் வந்துட்டு எந்த கட்டத்துல இருக்கோ எந்த காய்களோட சொந்தக்காரங்களோ அவங்களுக்கு சொந்தமானது அவங்க எடுத்துருவாங்க. 4 காய்கள் சேர்ந்தா இது வந்து இது மாதிரி எம்டியானதை தொடச்சி எடுத்துப்பாங்க. இப்போ அவங்க விளையாண்டு முடிச்சிட்டாங்க. இப்போ இவங்க விளையாடுவாங்க. இப்போ இவங்க முடிச்சிட்டாங்க. இப்போ எதிர உள்ளவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். தனியாக வீட்டில் வந்துட்டு 2 பேர் பெண்கள் இருந்தால் அதில் 2 பேர் போனாங்கலாம். இப்போ இங்கே 4 காய் சேர்ந்துச்சுன்னா முத்துன்னு சொல்லி அதை எடுத்துப்பாங்க. அது யார் ஆடினாலுமே எந்த கட்டத்தில் உள்ளவங்களுக்கு சேர்த்தோ அந்த சொந்தக்காரங்க எடுத்துப்பாங்க. இவங்க ஒரு காயை மூவ் பண்ணாங்க, ஆனால் அங்கே ஆடுறதுக்கு காய் கிடையாது. ஸோ இவங்க வந்துட்டு விட்டுட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஆடுறாங்க. இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பல்லாங்குழி வந்து விளையாண்டுட்டே இருந்தால் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. நான் வந்து இப்போ மேலோட்டமாக தான் வீடியோ எடுக்கிறேன்.
வந்து ஓவர் ஆக போகுது. காயெல்லாம் வந்து காயின்ஸ் குறைஞ்சிருச்சு. நம்ம ஃபைனலாக வந்து யார் ஜெயிச்சாங்கிறத பார்க்கலாம். இது 4 காயின்ஸை கண்டு அவங்க எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆட்டோ இல்லை, முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கவுண்ட் பண்ணலாம் யார் வந்துட்டு நிறைய காய் வந்துட்டு எடுத்துக்காங்கன்னு பார்க்கலாம். அவங்க தான் வந்து வின்னர். இப்போ வந்து பார்ப்போம், கண்டினியூ பண்ணுவோம். இப்போ வந்து ஒவ்வொரு குழிக்கும் 5 இது. இப்போ வந்து நம்ம எடுத்த காய்களை வந்து நம்ம அவங்களோட குழிகளில் வந்து போடணும். இதில் வந்துட்டு யாருக்கு காய் அதிகமாக மிஞ்சி இருக்கோ அவங்க தான் வந்து வின்னர். பார்ப்போம் யார் அப்படின்னு. இப்போ எடுத்திருக்க நம்ம ஜெயிச்சிருக்க காய்களை வந்து ஃபில் பண்ணுவோம். இப்போ இவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. இந்த பக்கத்தில் வந்து ரெண்டு குழிக்கு வந்து காய் கிடையாது. அதாவது ஸோ இதுக்கு வந்து 2 குழி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா 2 குழி யூஸ் பண்ணாமல் வந்து விளையாடுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னா மொத்தம் 8 கிடச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து 2 தான். இந்த 2 இதுவுமே யூஸ் பண்ணாமல் லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஆடணும். இப்போ வின் பண்ணவங்க தான் கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ ஜெயிச்சவங்க தான் ஆரம்பிக்கணும். இப்போ ஜெயிச்சவங்க வந்து இந்த சைடு ஆரம்பிப்பாங்க. இது மாதிரி நம்ம வந்துட்டு விளையாண்டுட்டே போக வேண்டியதான். இப்போ இவங்க அதாவது ஃபர்ஸ்ட்ல எப்படி கண்டினியூஸாக நம்ம விளையாண்டோம் அதே மாதிரி விளையாட வேண்டியதான். ஆனால் அந்த 2 கட்டத்தையும் பிளாக் பண்ணியாச்சு. இந்த கேம் வந்து விளையாட போயிட்டே இருக்கும், லாங்காக போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக வந்து யார் வந்து எல்லா காய்களையுமே எல்லா இதையுமே எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இன்னொருத்தவங்களை வந்து ஒரு காய் கூட அவங்களுக்கு கொடுக்காம எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி இது பண்ணிடுவாங்க. எல்லா காய்களையுமே இன்னொருத்தவங்க வந்து எடுத்துருவாங்க. அதுதான் அவங்கள வந்துட்டு ஃபெயிலியர் ஆக்கணும். அதுதான் இந்த கேம் வந்து கண்டினியூட்டி நிறைய இருக்குது, ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்துட்டு நான் இதோட வந்து கட் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபுல்லாக விளையாடுறவங்க வந்துட்டு நல்லா விளையாண்டு யார் அதிகமாக முத்து சேர்க்குறாங்களோ அவங்க தான் வந்து ஃபைனலாக வின்னர் வருவாங்க. இது மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் இது மாதிரி எம்டியாக நமக்கு வந்து குழி கிடச்சிச்சின்னா அதை வந்து பிளாக் பண்ணிடணும். அதுதான் மெயினான ரூல்ஸ். அதே மாதிரி இது மாதிரி 4 காயின் சேர்ந்தால் முத்து. அது வந்துட்டு எந்த பக்கம் சேர்த்தோ அது அவங்களுக்கு உரியது. இந்த சைடில் உள்ளவங்க தான் நிறைய ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கேம் ஓவர். இப்போ இங்கே பாருங்க விளையாண்டாங்க, இவங்களுக்கு முடிச்சுட்டாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக காயின்ஸ் வந்து எம்டி ஆகிட்டாங்க. எம்டி ஆனது இப்போ இந்த காயின்ஸ் எல்லாமே இந்த சைடில் உள்ளவங்களுக்கு தான் சொந்தமானது. அதில் வந்து அவங்களுக்கு ஜெயிச்சதில்லை. இப்போ யார் வின்னர்னு பார்ப்போம். இப்போ வந்துட்டு அவங்க காயின்ஸை வந்து ரொப்புறாங்க. மொத்தம் வந்து எத்தனைன்னா 4 குழிகளுக்கு தான் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து இன்னொரு குழி பிளாக் பண்ணிட்டாங்க, பிளாக் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு எல்லா குழியும் ஃபில் ஆயிரும். அதே சமயம் நிறைய 15 காயின்ஸ் வந்து மிஞ்சும். ஸோ இவங்க தான் வந்து வின்னர் ஆயிருக்காங்க. இது மாதிரி திரும்ப வந்துட்டு இந்த 3 விட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆடணும். அதுதான் இந்த பல்லாங்குடி கேமோட ரூல்ஸு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிச்சவங்க வந்து திரும்ப ஆட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த 3 குழிகளையும் விட்டுருவாங்க. இது மாதிரி ஃபுல்லாக வந்து ஆடுறது தான் பல்லாங்குழி. நான் இதோட வந்து இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் பல்லாங்குழி வச்சுலாம் விளையாண்டு பாருங்கள். இது ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். வீட்டில் இருந்தால் ஒரு ஜாலியாக ஒரு வித்தியாசமாக எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணாமல் ஒரு மன ரிலாக்ஸாக அப்படி ஒரு ஜாலியாக இருக்கும். 2 பேர் இருந்தால் சேர்ந்து விளையாடுங்க. அது மாதிரி கப்புள்ஸ் இருந்தாலும் கப்புள்ஸ் வந்து விளையாடலாம். கப்புள்ஸ் விளையாடுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கல்யாண புதுசில் வந்து ஆண் பெண் மணமகள் சேர்ந்து விளையாட வைப்பாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு அது மாதிரி விளையாடுங்க. பல்லாங்குழி வந்து ஒரு தமிழ்நாட்டு கேம். எல்லாரும் விரும்பி விளையாடுவாங்க. பல்லாங்குழி இருந்தால் கண்டிப்பாக விளையாண்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.